நம்ம இன்ஜினியரிங் மேத்ஸ் பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்குலஸ். கால்குலஸ்ல இன்னைக்கு 2 மேஜர் டாபிக்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா neighborhood of a function. First second one என்ன அப்படின்னா deletion neighborhood of a function. ஓகேவா? இந்த first one neighborhood of a function என்னன்னு பார்க்க போறோம். neighborhood of a function என்னன்னு பார்க்க போறோம். அதுல for example இது x உடைய டைம் லைன் வச்சுப்போம். இதுல சென்டர் பாயிண்ட் x equal to a ன்னு இருக்கு. இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா நமக்கு a minus 1, ரைட் சைடுல பார்த்தோம்னா நமக்கு a plus 1. இப்போ இந்த லிமிட்டா நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் ஒரு செட்ல அப்படின்னு பார்த்தோம்னா x belongs to a minus 1, a plus 1. ஓகேங்களா? x belongs to a minus 1, a plus 1. ஓகேவா? இத ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லிமிட் பார்ப்போம். என்னன்னா இப்போ லிமிட் கான்செப்ட் பார்ப்போம். லிமிட் ஆஃப் x tends to a. இந்த x tends to a க்கும் x equal to a க்கும் இந்த ரெண்டும் ஒண்ணு கிடையாது. ஓகேங்களா? இந்த ரெண்டுமே வந்து டிஃபரண்ட். என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்టిక్యులர் டைம் லைன்ல x equal to a, ஓகேங்களா? இங்க a minus 1, ரைட் சைடுல a plus 1. இப்போ x tends to a அப்படினா என்ன மீனிங்னா where the it tends to a either from left side position இருக்கும் இல்ல ரைட் சைடு பொசிஷனா இருக்கும். லெஃப்ட் சைடு வந்து a minus 1 வேல்யூ with respect to a நோக்கி போகுது in the left hand direction. அதே மாதிரி a plus 1 ரைட் சைடுல இருந்து a நோக்கி போகுது. இதுதான் x tends to a ன்றதுக்கு மீனிங். x equal to a ன்றதுக்கு என்ன மீனிங் அப்படினா at a particular instant of time x ஓட வேல்யூ வந்து a. இதான் அதுக்கு மீனிங். ஓகேவா? சோ x tends to a வும் x equal to a வும் ரெண்டும் ஒண்ணு கிடையாது. they are not equal. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம ரைட் ஹேண்ட் லிமிட் டெரிவேட்டிவ் என்னன்னு பார்ப்போம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் டெரிவேட்டிவ் என்னன்னு பார்ப்போம். ஜஸ்ட் அந்த கான்செப்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் லிமிட்டும் பார்ப்போம். நோட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ரப் பண்றேன். யாராச்சும் எழுதி முடிக்கல அப்படின்னா பாஸ் பண்ணி பாருங்க. Limit of x tends to a minus. a minus ன்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைம் லைன்ல a இங்க a minus 1. ஓகேங்களா? டைரக்ஷன் வந்து எப்படி பாத்தீங்கன்னா from the leftmost side to the target point a. ஓகே, இதுதான் x tends to a minus. ஓகேங்களா? அப்போ இங்க a plus 1 இருக்கு. கன்சிடர் சின்ன பாயிண்ட் டெல்னு ஒரு பாயிண்ட் லெஃப்ட் சைடுல ரைட் சைடுல இருக்கு. இப்போ டோட்டல் செட்டை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? x tends to a minus del, a plus del. ஓகேங்களா? அப்போ limit of x tends to a minus நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? limit of x tends to a minus where the x belongs to a minus del and it stops up to the point a. ஓகேங்களா? Similarly, limit of x tends to a plus where x belongs to a, a plus del. கிளியரா? இங்க நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா x tends to a minus லிமிட்டும் இங்க x tends to a plus லிமிட்டும் அதுக்கான ரேஞ்ச் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம். டோட்டல் லிமிட் ரெப்ரசன்டேஷன் எப்படி பண்ணணும்ன்றதையும் பார்த்தோம். சரியா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிஷன் ஆஃப் நெய்பர்ஹுட் ஃபங்க்ஷன். பக்கத்துல நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டாபிக்
டெலிஷன் ஆஃப் நெய்பர்ஹுட் ஃபங்க்ஷன் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். நம்ம நார்மலா பார்த்த செட் உடைய வேல்யூஸ் என்ன, இந்த பர்టిక్యులர் டைம் பீரியட் லிமிட்ல x tends to a அப்படினா லெஃப்ட் மோஸ்ட் சைடுல a - 1, ரைட் மோஸ்ட் சைடுல a + 1, del என்ற சின்ன ஃபங்க்ஷன் லெஃப்ட் சைடுலயும் del என்ற சின்ன ஃபங்க்ஷன் ரைட் சைடுலயும் இருக்கு. இப்ப டோட்டல் செட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணும், x belongs to a minus del, a plus del. ஓகேங்களா? இப்போ நம்ம டெலிஷன் ஆஃப் நெய்பர்ஹுட் ஃபங்க்ஷன் என்ன அப்படினு பார்த்தோம்னா where x belongs to a minus del, a plus del, ஓகேங்களா, minus of with respect to the particular instant function x tends to a என்றதை நம்ம என்ன பண்ண போறோம், மைனஸ் பண்ணிக்கிறோம். அந்த particular respective reference point நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம் அந்த டோட்டல் லிமிட்ல இருந்து. இதுதான் டெலிஷன் ஆஃப் நெய்பர்ஹுட் ஃபங்க்ஷன். ஓகேவா? இன்னைக்கு நம்ம டூ கான்செப்ட் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நெய்பர்ஹுட் ஆஃப் ஃபங்க்ஷன்னா என்ன, லிமிட்னா என்ன, x tends to a க்கும் x equal to a க்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தோம், அதோட டோட்டல் ரெப்ரசன்டேஷன் நம்ம எப்படி செட் ரெப்ரசன்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து நம்ம டெலிஷன் ஆஃப் நெய்பர்ஹுட் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்து வர கான்செப்டை நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்ப்போம். பை.